ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிம்னி எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்னிலேருந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நாள் ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணணுன்னு தேவையில்லை. ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்தாவே போதும். ஆனால் வந்து அதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, அந்த சோடா பவுட்ரு யூஸ் பண்ணுவாங்க சிலர். அதெல்லாம் விட நான் உங்களுக்கு ஈஸியான வழி சொல்கிறேன். ஆம்பேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம்ன்ற ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு வந்து 280 ரூபா. 1/2 லிட்ரு 280 ரூபா இருக்கும். இதை நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து 6-7 மாதத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிச்சனில் இருக்க அந்த ஆயில் பிசுப்புலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஜூம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதனால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு யாராவது ஆம்பே மெம்பர் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, இந்த இதில் வந்து சப்ஸ்கிரைபரில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை மெசேஜ் பண்ணுங்கள். என்கிட்டேருந்தும் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி லிக்விடை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்துக்கோங்க. இது ஆக்சுவலாக நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி. ஆக்சுவலாக இது இப்படி போடும் போது கீழே இறங்கும். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிங்கில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக பாத்திரம் வச்சும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நான் வாரம் க்ளீன் பண்ணுறேன்றதுனால எனக்கு பாத்திரம் தேவைப்படாது. எனக்கு வந்து ஆயில் பிசுப்பு இருக்கும். அதனால் நான் வாரம் க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அந்த இது இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஊற வைக்கல, நான் உடனே உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணுன்றத. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஆயிலோட பிசுப்பு அந்த இது எல்லாமே இதாகிடும். ப்ரஷ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து ஒவ்வொரு எல்லா சைட்லேயுமே இன்னும் ஒரு வாரத்துக்கே எவ்வளோ அழுக்கு வருது பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆயிலெலாம் எவ்வளோ எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோன்றது நீங்கள் பார்த்துனீங்கன்னாவே தெரியும். இந்த பாருங்கள், இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சிங்கில் இருக்க அந்த அழுக்கு இதெல்லாம் வந்து உங்களோட சிம்னியில் ஏறாத மாதிரி சிங்கையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு வாட்டி சும்மா ப்ரஷ் பண்ணியிருக்கேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு நார்மலாக வாட்டரை வந்து அதில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடுறேன். திருப்பியும் இது வந்து சொல்யூஷன் இல்லாத வாட்ரு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா நல்லா திருப்பியும் 2வது வாட்டி திருப்பியும் இந்த பக்கம் போட்டுட்டு க்ளீன் பண்ணுவோம்.
அதே மாதிரி இதையும் நம்ம மீன்வாயிலில் இந்த இடத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் லிக்விட் கலந்த தண்ணியை ஒரு வேஸ்ட்டு கேரி பேக் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை வச்சு லைட்டாக வச்சு நம்ம இப்படி தொடச்சிக்கலாம். எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம வந்து அதிகம் யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு கெடுதல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சிம்னி இதெல்லாம் நம்ம வந்து கெமிக்கல் இருந்து எப்படி சொன்னாலும் லிட்டில் கெமிக்கல் இருக்க தான் செய்யும். அதனால் அந்த கெமிக்கல் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பிசுப்பு போகாது. அதுக்காக இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழிச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்மல் வெட் கிளாத்தில் எடுத்து தொடச்சிட்டோம் அப்படின்னா அது போயிடும். ஓகே, இன்னொன்று இந்த சிம்னியில் இருக்க இந்த ஃபில்ட்ரு இருக்குது பாருங்கள், இந்த சைடில் டோரில், இதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இது என்ன பண்ணலாம்னா சர்வீஸ் பர்சன் தான் வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ஃபில்டரை இப்படி எடுத்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் இதோடு சேர்த்து. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறதையும், இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃபேபரோட சிம்னி. இந்த மாடல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணணும். இதே நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பர்சனை கூப்பிட்றீங்க அப்படின்னா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம அந்த 6 மாதம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அழுக்கோடு தான் நம்ம வந்து சாப்பாடையும் சமைக்கிறோம், அதே தான் சாப்பிட்றோம். அதனால் இதை மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, இதில் லைட்டாக வாட்டர் போடல, ஒரு 2 ட்ராப் இப்படி போட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம உள்ளே இருக்கிறதையும் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த இடத்துல அந்த ஆம்பே லிக்விட் ஜூமை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி இந்த இடத்துல தொடங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சைடு உள்ளே இருக்க இடத்துலையும் வெளியில் வந்து கை வச்சு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த அழுக்கு இந்த பக்கம் வந்துடும், க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5 minutes கழிச்சு திருப்பி ஒரு நல்ல டவலில் தொடச்சிப்போம் நம்ம. இந்த இடம் எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கே தெரியுது இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. ஸோ அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பவர் ஆஃப் சிம்னி ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக இந்த டியூப் மேலேயும் நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த மோட்ரு வந்து ஃபுல்லாக நீங்கள் இது பண்ண தேவையில்ல, சும்மா இந்த இடம் மட்டும் ஆயில் நிறைய படிஞ்சிருக்கும், அந்த இடத்துல மட்டும் லைட்டாக இது பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஒரு ப்ரஷ் எடுத்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா இந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ப்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ட்ரை பண்ணிவிட்டு
என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கழிச்சு அகெயின் வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சமைக்கிற ஃபுட்டில் வந்து இன்டேக்காக போகக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்றைக்கி இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு திருப்பி அகெயின் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் வந்து இது நம்ம வந்து வாஷ் பண்ண எல்லா இதையும் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபேபர்லேயே வந்து ஒரு லிக்விட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு. அந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணுறதோட இந்த ஆம்பேயில் இருக்க ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் இருக்குது. நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய லிக்விட் யூஸ் பண்ணிட்டேன், ஆசிட் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சோடா பவுட்ரு மாதிரி இருக்கும், அதை ஹாட் வாட்டரில் கலந்து ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கையெலாம் நான் க்ளவுஸ் போட்டுட்டு எல்லாமே யூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு அந்த இதுவே இல்லை, ஜஸ்ட்டு தண்ணியில் கலக்கிற சொல்யூஷனை இது வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் கூட ஊற வைக்க கூட இல்லை பாருங்கள். நான் அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணேன், நல்லா க்ளீனாக இருந்திருக்கும். உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோக்கு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும். அப்படி என்னால் பண்ண முடியல அப்படின்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். மோஸ்ட்லி ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வந்து மாதம் ஒரு நாள் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரைடேயில் இல்லை சாட்டர்டேயில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் இதை ட்ரை பண்ணி ஒரு இடத்துல வச்சிடுறேன். திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு இல்லை ½ அன் ஹவர் கழிச்சு அகெயின் வந்து அந்த மாதிரி இது திருப்பியும் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த கெமிக்கலோட இது இருக்காது. சப்போஸ் இன்னும் எனக்கு அது கிளியராக வேணும் அப்படின்னா லைட்டாக ஹாட் வாட்டர் போட்டுட்டு அந்த ½ அன் ஹவருக்கு எடுத்து வாஷ் பண்ணும்போது அந்த ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து போய்டும் உங்களுக்கு. கெமிக்கல் ஃப்ரீயான முக்கியமானது சொல்லாமல் மறந்துட்டேன். இந்த பட்டன் இருக்குங்களே, இந்த பட்டன் வந்து நீங்கள் வந்து ஒரு சட்னி அரைச்சிட்ருக்கீங்க, சமைக்கும் போது கையில் இருக்க அந்த அழுக்கூட நீங்கள் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாதீங்க. அந்த பட்டனில் எல்லாமே போய் தங்கிடும். அப்புறம் தங்கிட்டு நாளடைவில் வந்து பட்டன் இதாக விடும். அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சிம்னி வந்து லைஃப் டைம் குறைஞ்சிடும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.